ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கற்பது டிஎன்பிஎஸ்சி தமிழ். இந்த வீடியோ பதிவில் நம்ம 6ஆம் வகுப்பு தமிழ் புத்தகம் இயல் 8ல் இருக்க லைன் பை லைன் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா முதல் 7 இயலில் இருக்க லைன் பை லைன் கொஷின்ஸ் வீடியோஸை நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி தொடர்ந்து வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 8வது இயலில் இருக்க முதல் செய்யுள் பராபர கன்னி. இப்பாடலின் ஆசிரியர் தாயுமானவர். தம் உயிர் போல் எவ்வுயிரும் தானென்று தண்டருள்கூர் செம்மையர்க்கு ஏவலென்று செய்வேன் பராபரமே என்ற பாடல் வரியின் ஆசிரியர் தாயுமானவர். சொல்லும் பொருளும். தண்டருள் என்ற சொல்லின் பொருள் குளிர்ந்த கருணை. கூர் என்ற சொல்லின் பொருள் மிகுதி. செம்மையருக்கு என்ற சொல்லின் பொருள் சான்றோர்க்கு. ஏவல் என்ற சொல்லின் பொருள் தொண்டு. பராபரமே என்ற சொல்லின் பொருள் மேலான பொருளே. பணி என்ற சொல்லின் பொருள் தொண்டு. எய்தும் என்ற சொல்லின் பொருள் கிடைக்கும். எல்லாரும் என்ற சொல்லின் பொருள் எல்லா மக்களும். அல்லாமல் என்ற சொல்லின் பொருள் அதை தவிர. திருச்சியை ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்கரிடம் தலைமை கணக்கராக பணிபுரிந்தவர் தாயுமானவர். தமிழ் மொழியின் உபநிடதம் என போற்றப்படும் நூல் தாயுமானவர் பாடல்கள். 2 அடிகளில் எதுகையால் பாடப்படும் பாடல் வகை கன்னி. புக் பேக் கொஷின்ஸ். தம் கூட்டல் உயிர் சேர்த்து எழுத கிடைப்பது தம்முயிர். இன்புற்று கூட்டல் இருக்க சேர்த்து எழுத கிடைப்பது இன்புற்று இருக்க. தான் என்று பிரித்து எழுத கிடைப்பது தான் கூட்டல் என்று. சோம்பல் எனும் சொல்லுக்குரிய பொருத்தமான எதிர்ச்சொல் சுறுசுறுப்பு. 8வது இயலில் இருக்க 2வது செய்யுள் நீங்கள் நல்லவர். இப்பாடலின் ஆசிரியர் கலீல் கிப்ரான். வாழ்க்கை பின்திரும்பி செல்லாது நேற்றுடன் ஒத்து போகாது என்ற கவிதையை இயற்றியவர் கலீல் கிப்ரான். சொல்லும் பொருளும். சுயம் என்ற சொல்லின் பொருள் தனித்தன்மை. உள்ளீடுகள் என்ற சொல்லின் பொருள் உள்ளே இருப்பவை. கலீல் கிப்ரான் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? லெபனான் நாடு. நீங்கள் நல்லவர் எனும் பாடப்பகுதியை தீர்க்கதரசி எனும் நூலில் மொழிபெயர்த்தவர் புவியரசு. புக் பேக் கொஷின்ஸ். பரிசு பெறும்போது நம் மனநிலை டேஷ் ஆக இருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும். வாழ்வில் உயர கடினமாக டேஷ் வேண்டும். வாழ்வில் உயர கடினமாக உழைக்க வேண்டும். இந்த 8வது இயலில் இருக்க 3வது பாடம் பசிப்பினி போக்கிய பாவை. தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் இச்சகத்தினை அழித்திடுவோம் என்ற வரியின் ஆசிரியர் பாரதியார். மணிமேகலையை மணிப்பல்லவ தீவிற்கு கொண்டு சேர்த்தது யார்? மணிமேகலா தெய்வம். மணிப்பல்லவ தீவில் உள்ள புத்த பீடிகையை காவல் காத்தவர் தீவத்திலகை. கோமுகி என்ற சொல்லின் பொருள் கோ என்றால் பசு என்றும் முகி என்றால் முகம் என்றும் பொருள். கோமுகி பொய்கையின் மேல் அமுத சுரபி என்னும் பாத்திரம் தோன்றும் நாள் வைகாசி திங்கள் முழு நிலவு நாள். அமுத சுரபி என்னும் பாத்திரம் முதலில் யார் கையில் இருந்தது? ஆபுத்திரன். எந்த பாத்திரத்தில் இட்ட உணவு எடுக்க எடுக்க குறையாமல் வளர்ந்து கொண்டே இருக்கும்? அமுத சுரபி. கோவலன் மற்றும் மாதவியின் மகள் மணிமேகலை. மணிமேகலை மணிப்பல்லவ தீவிலிருந்து எங்கு திரும்பினாள்? பூம்புகாருக்கு திரும்பினாள். மணிமேகலையின் கையிலிருந்த அல்ல அல்ல குறையாத அமுத சுரப்பியில் உணவு இட்ட பெண் ஆதிரை. சிறைக்கோட்டம் அரைக்கோட்டமாக மாற வேண்டும் என்பது யாருடைய கூற்று? மணிமேகலையின் கூற்று. புக் பேக் கொஷின்ஸ். மணிமேகலா தெய்வம் மணிமேகலையை அழைத்து சென்ற தீவு மணிப்பல்லவ தீவு. மணிமேகலை கையில் இருந்த அமுத சுரப்பியில் உணவு இட்ட பெண் ஆதிரை. அடுத்ததா 8வது இயலில் இருக்க 4வது பாடம் பாதம். தாவரங்களின் உரையாடல் எனும் சிறுகதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ள கதை பாதம். தாவரங்களின் உரையாடல் எனும் சிறுகதை தொகுப்பின் ஆசிரியர் எஸ். ராமகிருஷ்ணன். எஸ். ராமகிருஷ்ணன் எழுதிய நூல்கள் உபபாண்டவம், கதாவிலாசம், தேசாந்திரி, கால் முளைத்த கதைகள். 8வது இயலில் இருக்க இலக்கணம் பெயர்ச்சொல். ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் பெயர்ச்சொல். பெயர்ச்சொல் எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். அவை பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், பண்பு பெயர் மற்றும் தொழிற்பெயர். பொருளை குறிக்கும் பெயர் பொருட்பெயர். எடுத்துக்காட்டு மரம், செடி, புத்தகம், மயில்.
இடத்தின் பெயரை குறிக்கும் பெயர் இடப்பெயர். எடுத்துக்காட்டு சென்னை, பள்ளி, பூங்கா. காலத்தை குறிக்கும் பெயர் காலப்பெயர். எடுத்துக்காட்டு நிமிடம், நாள், வாரம். பொருளின் உறுப்பை குறிக்கும் பெயர் சினைப்பெயர். எடுத்துக்காட்டு கண், கை, இலை, கிளை. பொருளின் பண்பை குறிக்கும் பெயர் பண்பு பெயர். எடுத்துக்காட்டு வட்டம், சதுரம், செம்மை, நன்மை. தொழிலை குறிக்கும் பெயர் தொழிற்பெயர். எடுத்துக்காட்டு படித்தல், ஆடுதல், நடித்தல். பெயர் சொற்களை அவை வழங்கும் அடிப்படையில் இடுகுறி பெயர், காரணப்பெயர் என வகைப்படுத்தினர். நம் முன்னோர்கள் சில பொருட்களுக்கு காரணம் கருதாமல் பெயரிட்டு வழங்கினர். அவ்வாறு இட்டு வழங்கிய பெயர்கள் இடுகுறி பெயர்கள். எடுத்துக்காட்டு மண், மரம், காற்று. இடுகுறி பெயர்கள் எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். அவை இடுகுறி பொதுப்பெயர், இடுகுறி சிறப்பு பெயர். ஓர் இடுகுறி பெயர் அத்தன்மையுடைய எல்லா பொருள்களையும் பொதுவாக குறிப்பது இடுகுறி பொதுப்பெயர். எடுத்துக்காட்டு மரம், காடு. ஓர் இடுகுறி பெயர் குறிப்பாக ஒரு பொருளை மட்டும் குறிப்பது இடுகுறி சிறப்பு பெயர். எடுத்துக்காட்டு மா, கருவேலங்காடு. காரணத்தோடு ஒரு பொருளுக்கு வழங்கும் பெயர் காரணப்பெயர். எடுத்துக்காட்டு நாற்காலி, கரும்பலகை. காரணப்பெயர் எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். அவை காரண பொதுப்பெயர், காரண சிறப்பு பெயர். குறிப்பிட்ட காரணமுடைய எல்லா பொருள்களையும் பொதுவாக குறித்தால் அது காரண பொதுப்பெயர். எடுத்துக்காட்டு பறவை, அணி. குறிப்பிட்ட காரணமுடைய எல்லா பொருள்களுள் ஒன்றை மட்டும் சிறப்பாக குறிப்பது காரண சிறப்பு பெயர். எடுத்துக்காட்டு வளையல், மரக்கொத்தி. அன்பினில் இன்பம் காண்போம், அறத்தினில் நேர்மை காண்போம் என்ற பாடலின் ஆசிரியர் ஆ. முத்தரையன். இவர் ஒரு மலேசிய கவிஞர். அடுத்ததாக கலைச்சொல் அறிவோம். அறக்கட்டளை என்ற சொல்லின் ஆங்கில சொல் ட்ரஸ்ட். தன்னார்வலர் என்ற சொல்லின் ஆங்கில சொல் வாலண்டீர். இளம் செஞ்சிலுவை சங்கம் என்ற சொல்லின் ஆங்கில சொல் ஜூனியர் ரெட் கிராஸ். சாரண சாரணியர் என்ற சொல்லின் ஆங்கில சொல் ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ். சமூக பணியாளர் என்ற சொல்லின் ஆங்கில சொல் சோஷியல் ஒர்க்கர். 8வது இயல் இருக்க திருக்குறள். எவை 4ம் இல்லாமல் வாழ்வதே அறமாகும். பொறாமை, பேராசை, சினம், கடுஞ்சொல். இவை 4ம் இல்லாமல் வாழும் வாழ்வே அறமாகும். புக் பேக் கொஷின்ஸ். ஏழைகளுக்கு உதவி செய்வதே டேஷ் ஆகும். ஈகை. பிற உயிர்களின் டேஷ் கண்டு வருந்துவதே அறிவின் பயனாகும். துன்பத்தை கண்டு வருந்துவதே அறிவின் பயனாகும். உள்ளத்தில் டேஷ் இல்லாமல் இருப்பதே சிறந்த அறமாகும். குற்றம் இல்லாமல் இருப்பதே சிறந்த அறமாகும்.